ஹலோ காய்ஸ், எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டே 85க்கான எபிசோடு தான். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சட்டுன்னு போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓப்பன் பண்ணா முட்டை தொட்டிக்குள்ள உட்காந்துக்கிட்டே நம்ம விஷ்ணு, ரவீனா, மணி எல்லாரும் மாயாவை பற்றி திட்டிக்கிட்டு இருந்தாங்க. விக்ரம் தங்கச்சி வந்து கிளியராக சொல்லிட்டாங்க. அவன் அப்புறம் என்ன பண்ணுவான், அவன் ஃபீல் பண்ணானே ஒழிய இவங்களை பற்றி தப்பாக பேசலை. யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சீப்பாக பிஹேவ் பண்ணுறாங்க. மாயாவோட கேரக்டரே இதுதான், அவள் ஃபுல்லாக நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருந்தாங்க. வெளியில் மாயா, பூர்ணிமா, நிக்சன் கிட்ட அவங்க நியாயத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பூர்ணிமா சொல்கிறத கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாங்க. ஸ்டார்டிங்கில் இருந்து விக்ரமை யார் திட்டினாலும் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. பட் இந்த மாயா பேசினதெல்லாம் ஃபுல் இரிட்டேட்டிங் காய்ஸ். அவனை தூக்கி விட்டதே நான் தாங்க. வீட்டில் இருக்கிறவங்க பேச்சை கேட்டுட்டு இப்படி பிஹேவ் பண்ணிட்டான், என்கிட்ட ஏன் பண்ண அப்படின்னு அவன் கேட்டிருக்கணும். இது துரோகம், அவமானம் ஆயிட்டேன், சோகமாயிட்டேன் அப்படின்னு சொல்லி நிக்சன் கிட்ட திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அடே நிக்ஸா, அவனாச்சும் பரவாயில்ல, உன்னை பற்றி ஐஷு மேட்டரில் என்னென்னலாம் அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு வெளியில் வந்து நீ பார்த்து தெரிஞ்சுக்கோ. அது தெரியாமல் அந்த கேங்கு கிட்ட உட்காந்து நீ பேசிக்கிட்டு இருக்க. நெக்ஸ்ட் டே 85 ஸ்டார்ட் ஆச்சு. நீங்கள் பிக் பாஸ் டைட்டில் வின்னர் ஆயிட்டீங்க. வின்னிங் ஸ்பீச்சில் 2 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா எந்த 2 பேருக்கு சொல்லுவீங்க? அதாவது ஒருத்தருக்கு வந்து தேங்க்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணதுக்காகவும் இன்னொருத்தருக்கு வந்து அப்போசிட் பண்ணதுக்காக தேங்க்ஸும் சொல்லணும். எல்லாரும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மார்னிங் டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்த நம்ம மாயா, இங்கே இருக்கிற எல்லாருமே எனக்கு அப்போஸாக தான் நின்றுருக்கீங்க, நான் வந்து என் கம்யூனிட்டி சார்பாக நான் இங்கே வின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணதுக்குன்னு பார்த்தா எனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன் அப்படின்னா அது ரொம்ப முக்கியம். அகேன்ஸ்ட் நான் எல்லாரும் பண்ணியிருக்கீங்க, பட் விச்சு மம்மி கேப்டன்சி டாஸ்கில் எனக்கு ஆப்போசிட்டாக நின்னீங்க பாருங்க, அதெல்லாம் செம்ம அடி, அதனால் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டாங்க. அடுத்ததான் வந்த பூர்ணிமா, நான் வந்து மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக தேங்க்ஸும், எனக்கு அப்போஸ் பண்ணது பிக் பாஸ் தான், அதனால் அவரை எதிர்த்து நான் இதை வின் பண்ணியிருக்கேன். அவர் என்னை நிறைய இடத்துல டவுன் பண்ணியிருக்காரு, தேவையான இடத்துல எனக்கு கன்ஃபர்ஷன் ரூமுக்கு கூப்பிடவே இல்லை. நான் விக்ரம காக்ரோச்னு சொன்னது தப்பு அப்படின்னா இவர் தவளை அப்படிங்கிற டேக் வந்து கொடுத்ததும் தப்பு தானே. கொடுத்தது அனன்யாவா இருந்தாலும் அவர் கொடுத்த 13 டேகுமே வந்து புள்ளி பண்ணுற மாதிரி தான் இருக்கு. நான் பண்ணது புள்ளினா அவர் பண்ணதும் புள்ளி தான். அவரை அப்போஸ் பண்ணி நான் இந்த கப்பை ஜெயிச்சிருக்கேன், அதனால நான் அவருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏமா நீ எல்லாம் எப்போவோ போக வேண்டிய ஆள், உனக்கு பதிலாக 2 பீஸை வெளியில் அனுப்பி குறவழி வலிக்க சோத்தை போட்டு மேற்கொண்டு துட்டும் தராங்கல்ல, இதுக்காக உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிட்ட. அப்புறம் நீயும் பிக் பாஸும் ஒன்னெல்லாம் கிடையாதுமா, அவரு உனக்கு கொடுக்குற டாஸ்க்கு தான் நீ வாங்குற துட்டே, அதுக்கு தான் நீ சைன் போட்டுட்டு வந்திருக்க. பட் நீயும் விக்ரமும் ஒன்று கிடையாது. விக்ரம் ஒன்னால எந்த ஒரு பயனும் அனுபவிக்காத ஒரு ஆள், எந்த கான்ட்ராக்டும் உங்களுக்குள்ள கிடையாது. சக மனுஷன், அதாவது சக மனுஷனை நீ பின்னாடி தப்பா பேசியிருக்கிற, புள்ளி பண்ணியிருக்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம விச்சு மம்மி, பூர்ணிமா பேசலாம் கரெக்டு, அவ ரொம்ப பிரேவா பேசிட்டால, என்னதான் இருந்தாலுமே அவங்க பேசினது கரெக்டு. வெளியில வந்து இப்போ இவங்க சொன்ன டேகை வச்சு நம்ம பேர் வந்து கெட்டு போகாதா, ஒருவேளை வெளில பேசினதை வச்சு இவங்க டேக் கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு ரவீனா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக ஸ்மால் பாஸ்க்கு யாரை அனுப்பணும், 3 பேரை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு பிக் பாஸ் சொன்னார். மணி, ரவீனாவை எல்லாரும் ஒரு மனசாக செலக்ட் பண்ணாங்க. பட் 3வது ஆள் விசித்ராவா அர்ச்சனாவா அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து இருந்தது. நம்ம தினேஷ் வந்து இந்த விசித்ராமா எப்போ பார்த்தாலும் எல்லாருக்கிட்டையும் வந்து டாமினேட்டிங்காக பேசிக்கிட்டு இருப்பாரு, குறைசல்ட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ அங்கே 3 பேர் தானே, அதனால அவங்க அங்கேயே இருக்கட்டும், அவங்க இஷ்டத்துக்கு சமைச்சு போட்டோம் எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதில் வந்து நம்ம விச்சு மம்மி காண்டாயிட்டாங்கப்பா, இதெல்லாம் வந்து நீங்கள் இப்படி பேசக்கூடாது, நான் என்ன சொன்னாலும் யாரும் எப்படி கேட்க போகிறது கிடையாது, நான் மட்டும் இதுக்கு போய் ரிஸ்க் எடுத்து எல்லாருக்கும் சமைக்கணும், யார் வேணால் சமைங்க, நான் ஜாலியாக உட்காந்து தின்ட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பங்குக்கு ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தினேஷ் வேற அந்த அம்மா பேசும்போது கூட பேசி இன்னும் கொஞ்சம் காண்டாய்த்தி விட்டுட்டு இருந்தாரு. எல்லார் டேர்ன் வரும்போதும் இவர் பேசுவார், ஆனால் இவர் பேசும்போது மட்டும் யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் பேசுவார். இதெல்லாம் என்ன நியாயம்னே தெரில. லாஸ்ட்டாக விச்சு மம்மியே, சரிப்பா நானே போகிறேன், சோத்துலலாம் விளையாடக்கூடாது, ஆனால் எனக்கு வந்து வெள்ளை பூண்டு வெங்காயம் உரிக்க ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே பிக் பாஸ் ஓகே சொல்லிட்டாரு. இதன்படி யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க. ரவீனா உடனே தினேஷ் அப்படின்னு சொன்னதும் விச்சு மம்மி காண்டாய் போய் உட்காந்துட்டாங்க. லாஸ்ட்டாக விஷ்ணுவை செலக்ட் பண்ணாங்க. இந்த வாரம் ஸ்மால் பாஸ்க்கு போகிறது யாரு அப்படின்னா மணி, ரவீனா, விச்சு அண்ட் விஷ்ணு. போன வாரம் மாதிரியே இந்த வாரமும் சமைக்கிறப்ப தூங்குறப்ப மட்டும் அங்கே இருந்தால் போதும், மற்றபடி இந்த வீடு ஃபுல்லாக உலாத்தலாம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொன்னார். நம்ம அர்ச்சனா விச்சு மம்மியை பார்த்த உடனே என்னை காப்பாற்றின தாயே அப்படின்னு சொல்லி காலில் உளுந்து கட்டி பிடிச்சிட்டாங்க. நான் வேலை
செய்யறதுலாம் பெரிய பிரச்சனை இல்லைங்க, ஆனா குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இதெல்லாம் என்னால தாக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரவீனாவை உட்கார வச்சு ஸ்மால் பாஸ்க்கு அனுப்ப வேண்டிய ஆளா என்னை செலக்ட் பண்ணும்போது எதுக்கு அந்த இதை சொன்னேன், ரீசன் சொல்லு, எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பிள்ளை பொறுமையா தெளிவா சொல்லிக்கிட்டு இருந்தது. நீங்க கிச்சன்ல வந்து சூப்பரா வேலை பார்ப்பீங்கிறதுக்காக நான் சொல்லல, நீங்க சும்மா தான் இருப்பீங்க, ஆனா 4 பேரை வேலை வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தது. அப்ப அந்த ஸ்பாஞ்ச் பேட்டரியும் போட்டு விட்டுச்சு. நான் வந்து நின்றுட்டு இருந்தேன், நீங்க வந்துட்டு ஸ்பாஞ்சை போய் நினைச்சிட்டு வா அப்படின்னு சொல்றீங்க, அதை நீங்களே பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ வந்து இல்லையே நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு நம்ம அர்ச்சனா சொல்ல, விச்சு மம்மி நீ சொன்ன அப்படின்னு சொன்னாங்க. ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு, நீ மாயா பூர்ணிமா சொன்னாலாம் வேலை பார்க்குற, ஆனா எனக்கு பார்க்கும்போது மட்டும் நீ எப்படி பண்ற, எனக்கு யாராவது வேலை பார்த்தா எனக்கு பிடிக்கும், என்னோட லவ் நான் அப்படிதான் காமிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ரவீனா சொல்றாங்க, நான் இது மட்டும் சொல்லலைங்க, மணியோட அண்ணன் பொண்ணு வந்திருந்த போதும் என்னை பார்த்து நோ சொல்லுன்னு சொன்னீங்க, அந்த பிள்ளை அதுக்கப்புறமா என்கிட்ட வரவே இல்லை, இது எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு, அதனால தான் நான் உங்ககிட்ட 2 நாளா பேசல அப்படின்னு சொன்னோன்னே, இனிமே இந்த வீட்டுக்கு எந்த குழந்தை வந்தாலும் நான் அதுகிட்ட இப்படி விளையாட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ரவீனா போனதுக்கு அப்புறமா விச்சு மம்மி கிட்ட அவங்க பேசினதெல்லாம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரியே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வெளியில முட்டை தொட்டிக்குள்ளார தினேஷ், மணி, ரவீனா, விஷ்ணு எல்லாரும் உட்காந்து அர்ச்சனாவை வந்து திட்டிக்கிட்டு இருந்தாங்க. உள்ளார விச்சு மம்மி கிளியரா கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றாங்க, நீ இத்தனை வாரம் இப்படிதான் இருந்த, இப்போ வந்து உன்னை குறை சொல்றாங்க அப்படின்னா ஏன் யோசிச்சியா, நீ உன் சிஸ்டரையுமே நீ இப்படிதான் ட்ரீட் பண்ற, அவங்க இதுக்கு முன்னாடி நீ வந்து ஹெல்ப் கேட்குற அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க, ஆனால் நீ உன் சிஸ்டரை நடத்துறதை பார்த்துட்டு உன் ஹேபிட்டே இதுதான் போல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. ஹெல்ப் கேட்குறது வேற, ஆர்டர் பண்ணுறது வேற, நீ இல் ட்ரீட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அந்த பிள்ளை அழுகவே ஆரம்பிச்சிருச்சு. விசித்ரா மம்மி இதெல்லாம் உங்களுக்கு தேவையா, இது கத்தி கதர்னதுல நிக்சனே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டானா பார்த்துக்கோங்களேன். வெளியில் நம்ம டீம் ஏல விஷ்ணு வந்துட்டு எல்லாரும் விளையாடதாங்க வந்திருக்கோம், வேலை பார்த்து கொடுக்கவா வந்திருக்கோம், இனிமேல்லாம் அப்படிலாம் யாருக்கு எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம ரவீனா, ஐயா நான் என்ன பண்ணிட்டேன், அவங்க ஏன் இப்படி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, தினேஷ் உன தங்கச்சின்னு பாசமா இருந்துச்சு அந்த பிள்ளை, அந்த பிள்ளைய போய் இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அர்ச்சனாவை வச்சு. நெக்ஸ்ட் ஓப்பன் நாமினேஷன், எல்லாரும் ஓரளவு ஓப்பனா மூஞ்சி மேலேயே சொல்லி நாமினேட் பண்ணாங்க. இதன்படி நாமினேட் செய்யப்பட்டவர்கள் மாயா, நிக்சன், தினேஷ், மணி, ரவீனா, விஜய் அண்ட் விஷ்ணு. நடுவில் விக்ரமை வச்சு மாயாவை, ரவீனா, அர்ச்சனா இவங்கெல்லாம் நாமினேட் பண்ணாங்க. செவன்ட் ஆஃப் பண்ணும்போது இவங்க பண்ணது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிக்சன் அடிச்சாரு பாருங்க, பெரிய சிங்சானகா நம்ம மாயாக்கு. நீங்க எப்படிங்க அதை பத்தி பேசுவீங்க, அது அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற விஷயம், நீங்க போய் கேட்டீங்களா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னதும் மாயா அதுக்கு வெறி உண்டு கையை தட்டினாங்க. அவங்க டேர்ன் வந்ததுக்கு அப்புறமா பேசுனதெல்லாம் வேற லெவல் வன்மங்க. மாயாவோட சுயரூபத்தை, ஒரிஜினல் கலரை யார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நாமினேஷனை போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். மாயா பேசும்போது பார்த்தா கத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. விஷ்ணுவை வா போன்னு சொன்னது, நான் என்ன வேணா பேசுவேங்க, உங்க நாமினேஷன்லாம் கேவலமா இருந்தது, எனக்கு ஹர்ட் ஆச்சுன்னு அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி செம்ம இரிட்டேட்டிங்கா பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம மாயா என்னதான் பேசினாலும் வீக்கெண்ட் வர ஆண்டவர் அவங்கள கேள்வியே கேட்க மாட்டாங்க. உள்ள இல்லாதவரை பத்தி பேசுனது தப்பு அப்படின்னு இவங்க எல்லாரையும் தான் குறை சொல்லுவாங்க. நாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஆளை நிற்க வச்சு அவங்கள நாமினேட் பண்ணவங்கள பற்றி திட்டி தீர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஹைலைட்டே மாயா வந்து அர்ச்சனா கிட்ட, என்னை பற்றி உங்களுக்கு என்னங்க தெரியும், நான் 10 வாரம் அவனுக்கு வந்து கண்ணீரை தொடச்சி விட்டுருக்கேன், நீங்கள் வந்து 1 வாரம் அவன்கிட்ட பழகிட்டு இதெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க தப்பை வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் G2 கோல்டன் மெமரி ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃபோட்டோ ஃப்ரேமை கொடுத்தாங்க. இதில் எல்லா கண்டஸ்டன்ஸும் செம்ம ஹாப்பியாக என்னாச்சு. இதுக்கப்புறம் கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்கும் உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க பிரிண்டர் மூலியமா மெசேஜ் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதன் மூலியமா எல்லாரும் நியூ இயர் அண்ட் கிறிஸ்மஸ் விஷ் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான் இன்னைக்கான எபிசோடு. இந்த எபிசோட பத்தியும் இந்த வாரம் யார் போவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. தேங்க்யூ, டாடா, பை பை.